அதாவது ராஜகுமார் மேல நிலைமை இருக்கு பாருங்க, நிலைமை எப்படி வேணாலும் மாறும். மாறண்டா தம்பி, நீ வரணும்னு நினைச்சா அதுவும் மாறி இருக்கண்டா வாசு. ஆமா, ஆறுமுகவண்ணா கூந்தல் காய்ந்து விட்டது. வாழ்க்கை ஒரு காட்டு மரம். கட்டுமரமா காட்டு மரமா உங்களை பார்க்கணும் போல இருக்காக்கா. வாங்க தேவிஜி, அதானே சொன்னேன். மாறவே மாறாது ரஃபியா, நான் எது மாறாது இருக்குன்னு உருட்டு தானே சொல்றீங்க. அப்ப எதுக்கு பேர் என்னவோ ராஜ்குமார் ப்ரோ ஈ சொல்லிக்கான். அழகா இருந்தா அழகே சேன், ஐயமா இருந்தா ஐயமா சேன். என்ன செய்துட்டு இருக்கேன். பிறகுதான் கிளம்பினோம். ஆமாம், நாங்கள் 10 மணிக்கு பிறகு தான் கிளம்பணும் கண்டிப்பாக. தங்கச்சி தேவியை முதல் நீங்கள் தான் மறு வீட்டுக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக. நைனாரா நான் கூப்பிட்டுடலாம். மறு வீட்டு விருந்துக்கு எல்லாம் நம்ம கூப்பிடலாம். அரைவேக்காடுங்க, அரைவேக்காடு லைவில் தான் காணும். விவேக் அரைவேக்காடு இருக்கியா? மீன் குழம்பு டிப்ஸு தேவசகன் நான் எல்லாமே நாளை சொல்கிறேன். நான் எனக்கு கொஞ்சம் தொண்டை வலியாக இருந்த போல இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது மாறும். அந்த அண்ணாத்தா பாத்திய சாங்க உங்கள் கேரக்டரில் ஆக்டிங் ஒரு துரு துரு ஜாலி கேரக்டர் உள்ள பொண்ணு போல இருந்தது. அக்கா அப்படியோடா குளமா அண்ணாத்தா பார்த்தேன். உறவுகளே வணக்கம், லைக் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. தங்கை மின்னல் வந்துட்டா? வரலண்ணா, மின்னல் வரல சரவணனா. வணக்கம் விவேக் சகோ, நான் நல்லம் நீங்கள் நல்லாமா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க நம்ம மலவழி சிஸ்டர். முடிய போகிறது ரிகானா தங்கச்சிமா. உங்கள் சகோதரர்களுக்கும் ஐ எம் கம்மிங் டுமாரோ. ஓகே ராஜனா, சாப்பிட்டு தூங்குங்கள். பாயண்ணா. வணக்கம் கிறிஸ் பிரதர், வணக்கம் வாங்க சொல்லிக்கோங்க. ஆறுமுகம் அண்ணா. அழகான கடல் தேவதை அவள் தான் எங்கள் வீட்டு தேவதை. ஓ, அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் வீட்டு தேவதை தேவி. பொய் சொல்லாதீங்க ராஜகுமார் அண்ணா, நீங்கள் மாலை 8 மணிக்கு கிளம்பி விட்டீர்கள். மாலை 8 மணிக்கு ஒன்று கிளம்பலடா தம்பி. ஆறுமுகம் அண்ணா சொல்லிக்கோங்க. கிறிஸ் தம்பி கிருஷ்ணா. ஹலோ ரிகானா மாமி. சிவலிங்கம் அண்ணா வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க சிவலிங்கம் அண்ணா? ஆளே காணும் சிவலிங்கம் அண்ணா. அண்ணா வாங்க சொல்லிக்காங்க. ஆதித்யம்மா. வாசு ப்ரோ என்று மாறாத ஒருவன் நான் தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. அழகேசன் தம்பி. ஹே விவேக் சொல்லியிருக்காங்க. தேவிஜி இனி இரவு வணக்கம். சிவலிங்கம் அண்ணா வாங்க வணக்கம். என்ன சாப்பிட்டீங்க சிவலிங்கம் அண்ணா? 5G அண்ணா போயிட்டாங்களா? வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆதித்யா சிஸ்டர் வணக்கம் வாங்க. தங்கச்சி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நயனாரண்ணா. மின்னல் எங்கள் வீட்டில் இருக்கிறது எப்படி வரும்? மின்னல் வந்து சிறை அடைக்கப்பட்டதான். மின்னல் ஆஃப் பண்ணு கொடுத்துருந்துருவேன். மின்னல் வந்து ரஃபியண்ணா வீட்டில் சிறை அடைக்கப்பட்டதான். சரஸ்வதி அக்கா வணக்கம் சொல்லிக்கோங்க. அழகேசன் தம்பி. சரஸ்வதி தங்கை சொல்லிக்கோங்க. கிருஷ்ணப்பா அக்கா நான் அழகு கிடையாது, நீங்கள் அழகு கிடையாதுன்னு அழகு கிடையாதா தேவிஜி? போய் உருட்டாதீங்க. குட் நைட். தயவுசங்க நான் கண்டிப்பாக நாளை மீன் குழம்பு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் சரியா? தொண்டை ஒரு மாதிரி இருந்த போல இருக்குது. நான் தான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு நீத்துக்கொள்ளவும் அக்கா சொல்லும். சரவணன் என்ன இது? நான் சாப்பிட்டு விட்டேன். என்ன சாப்பாடு அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆதித்யா சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு நினைச்சிட்டு 2 வாட்டி ஏமாந்து விட்டேன். நான் அக்கா செல்லும் வாசு நான் சாப்பிட்டேன். தங்கச்சி நீங்கள் கேட்குறாங்க நம்ம நயனாரண்ணா. அந்த மின்னலுக்கு முதல்ல ஒரு கால் கட்டு போட வேண்டும். நயனாரண்ணா வீட்டில் கிடக்கிறதா மலவிழி சீஸ். மலவிழி அக்கா சொல்லி ஆட்டு கொடுக்குறான் விவேக் தம்பி. ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு. லைக் போட்டுக்கோங்க. புதிய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக ஓகே ஆரம்பமா நான் மெதுவாக பேசுகிறேன். அடா அக்காச்சல் வயசானவங்க தான் முகத்தை காட்ட வேண்டும். யூத் எல்லாம் முகத்தை காட்ட மாட்டார்கள். ஆமாடா காட்டவே மாட்டார்கள். அதான் நீ காட்டாமல் அப்படியே மண்டைக்காடு வந்தேன்னு போய் சொன்னியோன்னு நாங்கள் நினச்சோம். இப்போ தான் மதுரையிலிருந்து வீட்டுக்கு வந்தேன். என்ன ஆச்சு சிவலிங்க? நான் மதுரைக்கு போனீங்களா? நீ ஆஃப் பண்ணி இப்போ வைக்கண்டா, காலைல பார்க்கலாம். என்னாச்சு சிவலிங்கம் மேடம்? மதுரைக்கு என்ன விஷயம்? ரிகானாசிஸ் காட்ரா கிருஷே அடுத்த மாதம் இந்த வீட்டுக்கு வந்தால் உங்கள் உள்ள அக்கா இருக்காது. சந்திரமுகி பேய் தான் இருக்கும். ஆமாடா அக்காவுக்குள்ள சந்திரமுகி பேய் இருக்கும். நான் லைவில் மின்னலே தேடிட்டு இருக்கேன். நீங்கள் அடித்து வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அதனால தான் கொலை வரியாக இருக்கேன். லைவில் இருந்து சீக்கிரம் மின்னல் அனுப்புங்க. லைவில் ரஃபியனை அடைச்சி வச்சாச்சு. இனி மின்னல் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் என்ன பார்த்தாலே அது நீங்கள் தேவிமா நீங்கள் நிஜமாவே அழகு தான் தேவிமா. வாசி எனக்கு வீடியோ கால் பண்ணு தம்பி சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணப்பா கண்டிப்பாக. மல்லி அக்கா சொல்லலாம் அருமையாக சொன்னீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு முன்னிலே சொல்லியிருக்கான் வாசு தம்பி. காலு கட்டு போடுறது கல்யாணமா? 2 நாட்களாக தூக்கம் வரவில்லை. தூக்கம் இல்லை. என்ன ஆச்சு சிவலிங்கம்மா? தூங்குங்க. ராஜகுமார் தம்பி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க. ஆதித்ய சிஸ்டர். கிருஷ்ணப்பா சொல்லியிருக்காங்க. தேவிஜி. வாசு ப்ரோ நீங்கள் லொக்கேஷன் ஏன் அனுப்பலை ப்ரோ? அதற்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சொல்லியிருக்காங்க. அழகேசன் தம்பி. சொல்லு தேவி மகளே சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணப்பா இப்போ தான் தூங்க போகிறேன். ஓகே சிவலிங்கம்மா நான் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே கிருஷ்ணா சொல்லியிருக்கேன். வாசு தம்பி. நீங்கள் நான் சாப்பிட்டேண்ணா, இட்லி சாப்பிட்டேண்ணா. சிவலிங்கம்ண்ணா. தங்கச்சி எனக்கு தரல. என்னது இட்லியா? எப்போம்மா எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. அப்பா எங்கே போனீங்க? நீங்கள் தான் இருக்காங்க. அழாதீங்க சரவணன், நான் வருவாங்க மின்னல்.
லைவில் ஹெட்லைட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டீங்களாக்கா?